ஒரு ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும் அப்படின்னா, அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, டர்ன் ஓவர் லிமிட் பார்க்கணும். அந்த டர்ன் ஓவர் லிமிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 20 லேக்ஸ், 40 லேக்ஸ் இருக்கு. சர்வீஸ் மட்டும் பண்றவங்களா இருந்தா 20 லேக்ஸ், கூட்ஸ் மட்டும் பண்றவங்களா இருந்தா 40 லேக்ஸ். சப்போஸ் இது 2 சேர்ந்து பண்றவங்களா இருந்ததுன்னா, அவங்களோட டர்ன் ஓவர் ரெஜிஸ்ட்ரேஷன் எடுப்பதற்கு 20 லேக்ஸ். இந்த பாயிண்ட்டை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். சப்போஸ் என்னுடைய டர்ன் ஓவர் வந்துட்டு 20 லட்ச ரூபாய்க்கு கீழே தான் இருக்கு. அப்போ நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையான்னு கேட்டிங்கன்னா, உங்கள் டிரான்சாக்ஷன், உங்கள் சப்ளை, அதாவது கூட்ஸோ சர்வீஸோ அவுட் சைட் ஸ்டேட்டுக்கு சப்ளை பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா, ஈவன் 1 ரூபீலேருந்து ரெஜிஸ்ட்ரேஷன் தேவை. ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் மேண்டேட்ரி அப்படின்னு செக்ஷன் 25 ஆஃப் தி சிஜிஎஸ்டி ஆக்டில் சொல்லியிருக்காங்க. இதில் ப்ரொசீஜர் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷனில் என்னெல்லாம் டாக்குமெண்ட் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேன், ஆதார், ஃபோட்டோ, ரெண்டல் அக்ரிமெண்ட், இபி பில், ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் பில், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி. இது இருந்ததுன்னா ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் எடுப்பதற்கு போதுமான தகவல் ஆகும். இந்த மாதிரி தகவலை அடிக்கடி தொடர்ந்து நம்ம வீடியோவில் பதிவிட்டிருக்கோம். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். இது உங்கள் பிஸ்னஸுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.